முஸ்லிம் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, முஸ்லிம்களுடைய கண்ணியம் சீர்குலைக்கப்பட்டு தான் இருக்குது. அகதிகள் பிரச்சனை, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக அகதிகளாக தான் இருக்கிறாங்க. இஸ்லாம் மேலோங்கிய மார்க்கமாக ஆச்சுனா எப்படி இருக்கும்? இஸ்லாம் உலகத்தை வழி நடத்தினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, எதிர்பாருங்க. நீங்க எதிர்பார்ப்பே உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்க அதோட செயல்பாட்டில் இருக்க மாட்டீங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதேதான் சொன்னாங்க, அஹதுன் துன்ஜிக யா பிலால், அஹத் உங்களை பாதுகாத்துரும் பிலால். அப்படியே இருங்க, நீங்க என் உயிருக்கே உத்தரவாதம் இல்ல, இப்போ சொர்க்கத்துல பாக்குறேன் அஹத் என்ன பாதுகாக்கணும். அஹத் எங்க என்ன பாதுகாத்துச்சு? அஹத் என்ன தண்டனை தான் கொடுத்துச்சு. அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை எடுத்துக்காதவங்க, ஆனா அவங்க நினைக்கிறாங்க உலகத்தை நான் கொண்டு வந்த இந்த கம்யூனிசம் உலகத்தை ஆட்சி செய்யும். அவங்க கற்பனை பண்றாங்க. கற்பனை மட்டும் பாடல, அதை நோக்கி செயல்பட்டு இரண்டாவது பெரிய சித்தாந்த அரசாக யுனைடெட் சோவியத் ரஷ்யாவை உருவாக்கி காமிச்சாங்க. والذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله. அவனே தன்னுடைய தூதரை நேரான மார்க்கத்தை கொண்டு சத்திய வழியை கொண்டு அனுப்பினான். எதற்கு தெரியுமா? ليظهره على الدين كله. மற்ற எல்லா மார்க்கத்தையும் விட இந்த ஹக்கான உண்மையான தெளிவான இந்த தீனுல் இஸ்லாம் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தன் தூதரை அனுப்பினான் அல்லாஹ் சொல்றான். நீங்க எதிர்பார்ப்பு அந்த பஷாரத், அந்த நற்செய்தியை நோக்கி நீங்க வேலை செய்யுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யார் இருக்கிறா? இந்த உலகத்தை படைச்ச ரப்பு நான் இருக்கிற. நீங்க தைரியமா வேலை செய்யுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹுவ அக்பர் வ தீனுஹு அக்பர் வ ஷர்உஹு அக்பர் وأمته أعلى وأكبر من كل طغاة الأرض وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وقاعدنا وقرة أعيننا وهدينا إلى الله محمد صلى الله على آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، يقول الله عز وجل في كتابه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم سيبلغن هذا الدين ما بلغ الليل والنهار ولا يترك الله بيت مدر ولا وبر إلا أدخله الله هذا الدين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் கைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஜும்மாவிலே உங்களிடத்தில் அதிகமாக பெருமளவில் ஜும்மாக்களில் இப்படிப்பட்ட தலைப்புகள் பேசுவதில்லை என்று என்னுடைய கருத்து. இட்ஸ் நாட் a கிளாசிக்கல் டாபிக். ரெகுலரா நம்ம தொடர்ந்து சில விஷயங்களை நம்ம பேசிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தலைப்பு இல்லாம கொஞ்சம் ஒரு புதிய விதமான தலைப்பை எடுத்து பகிரலாம் அப்படின்ற முறையில எதிர்பார்ப்பு இல்ல கனவு காண்றதுன்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்பு, கனவு காண்தல். பகல் கனவுனா தூக்கத்துல பார்க்கக்கூடிய கனவு இல்ல, பகல் கனவுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்போம், நம்ம நினைச்சு பார்ப்போம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு, நினைச்சு பார்க்கறது, கனவு காண்றது, எக்ஸ்பெக்டேஷன், ஆஸ்பயர். ஸோ இது மாதிரியான விஷயங்கள். ஸோ பொதுவா இந்தியாவில் வாழக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ பொதுவாகவே முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்லும் பொழுது இளைஞர்கள்ட்ட கனவு காணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கனவு தூக்கத்துல காண்ற கனவு சொல்லல, நீங்க என்னவா ஆகணும், நீங்க என்ன எதிர்பார்ப்பு வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில். சரி ஹைர், இது அவர்கள் சொன்னது. இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த விஷயம் இருக்கா? எதிர்பார்க்க சொல்லியிருக்கா இஸ்லாமிய உம்மத்தை? முஸ்லிம்களாகிய முஸ்லிம் உம்மாவாக இஸ்லாமிய உம்மத்தாக இஸ்லாம் நம்மள எதிர்பார்ப்பு வைக்க சொல்லுதா? எதிர்பார்ப்பு, கனவு காண்றது, இமேஜினேஷன், நினைச்சு பார்க்கறது, இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். மேபி எஸ், மேபி நோ. சில பேர் இருக்குன்னு சொல்லலாம், சில பேர் இல்லைன்னு சொல்லலாம்.
சில உதாரணங்கள் நான் சொல்றேன். உதாரணங்களை சொல்லிட்டு நான் என்ன மீன் பண்றேன், எதை நம்ம விளக்க போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல் உதாரணம், நம்ம எல்லாருமே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை நம்ம படிச்சிருப்போம். நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கை வரலாறு அநேகமாக ரொம்ப டீடைல்டா இல்லைனாலும் ஒரு சாராம்சமாக நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். அதுல ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா மேற்கொள்றாங்க. ஹிஜ்ரா மேற்கொள்ளும் பொழுது அவர்களை எப்படியாச்சும் மக்கால இருந்து மதீனாக்கு போக விடாம தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைஷி தலைவர்கள் திட்டம் தீட்டினாங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, ரான்சம் சில பரிசு பொருட்களை அறிவிக்கிறாங்க, ரிவார்டை வந்து அறிவிக்கிறாங்க. யாரு இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை யாரு பிடிச்சிட்டு தரீங்களோ அவர்களுக்கு 100 செந்நிற ஒட்டகம்னு அறிவிக்கிறாங்க. 100 ரெட் கேமல்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு 100 ஆடிக்காரனா எப்படி இருக்கும், ஜஸ்ட் புரியுறதுக்காக சொல்றேன். அன்னைக்கு 100 செந்நிற ஒட்டகம்னா அதுதான். சோ மக்கால இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தா என்னது, நெக்ஸ்ட் டே மக்காலேயே ரிச்சஸ்ட் மேன், மக்காலேயே பணக்காரர்களோட நான் ஒருத்தனா ஆயிடலாம். ஒரே ஒரு செயல் என்னது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிட்டு வந்து கொடுக்கணும், போக விடாம தடுக்கணும். ஆனா கடினம், பாலைவனம், எந்த பாதையில போயிருக்காங்கன்னு தெரியாது, நிறைய ரிஸ்க் இருக்கு. ஆனா அதை செஞ்சா அடுத்த நாள் நீ பணக்காரர்களுடைய லிஸ்ட்ல நீங்களும் ஒருத்தர். எல்லாரும் கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் எதிர்பார்க்கும். அதுல ஒருத்தர் தான் சுராகா பின் மாலிக். இவர் என்ன செய்யறாருன்னா, தேடி போறாரு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடிச்சிட்டார். இப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள ஓடுது, அடுத்த நாள் 100 கேமல் 100 ஒட்டகம் கிடைக்க போகுது, என்னோட வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு ஏகப்பட்ட கனவு, கற்பனை, இமேஜினேஷன், எதிர்பார்ப்பு எல்லாம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பாக்குறாங்க, ஆனா சுராக்காவுடைய ஒட்டகம் நவர மாட்டேங்குது, மண்ணுல புதைஞ்சிருச்சு கால். உதாரணத்துக்கு வந்து நம்மளே மண்ணுல சிறு வயசுல கடற்கரைக்கெல்லாம் போனா விளையாடுவாங்கல்ல, மண்ணுல புதைச்சிட்டா ஒரு குறிப்பிட்ட அளவு புதைச்சிட்டா நவர முடியுமா, நம்மளால நவர முடியாது. நீங்க ஒரு 4 சக்கர வாகனம் எடுத்துட்டு போனா கூட டயர் கொஞ்சம் தூரம் மண்ணுல புதைஞ்சிருச்சுன்னா ஓட்ட முடியுமா, குதிரை நவர மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் தெரியும், வஹீல அறிவிச்சிட்டான், அல்லாஹ் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு, நம்மளை பிடிச்சி கொடுத்தா அவருக்கு என்ன கிடைக்க போகுது, 100 ஒட்டகம் கிடைக்க போகுதுன்னு வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுராகாட்ட சொல்றாங்க, கைஃப பிக யா சுராகா, அந்த டீலை விட்டுருங்க, நான் ஒரு டீல் உங்களுக்கு தரேன். இது எப்படி இருக்குன்னு யோசிங்க. சுராகா, பாரசீக மன்னருடைய பிரேஸ்லெட் உங்களுக்கு அணிவிக்கப்பட்டால் எப்படி இருக்கும், நான் ஒரு டீல் தரேன். அவங்க சொன்னது 100 ஒட்டகம் தானே, நான் உங்களுக்கு ஒண்ணு தரேன். பாரசீகத்துடைய மன்னருடைய அணிகலன்கள் உங்களுக்கு அணிவிக்கப்பட்டா எப்படி இருக்கும், நீங்க ஒண்ணும் இல்ல, இனிமே என்னை தேடி வரவங்கள திசை திருப்பி விட்டுரு, போயிடுங்க, என்னை துரத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சுராகாக்கு இப்ப வேற இன்னும் அதிகமா ஓடுது கற்பனையில. பாரசீகத்துடைய அணிகலன், பிரேஸ்லெட்டே பார்த்தது இல்ல சுராகா. சாதாரண ஏழ்மையான ஒரு நபர், காட்டு அரபில ஒரு சாதாரண அரபு. பாரசீகத்தோடைய பிரேஸ்லெட்டா எப்படி இருக்கும், எவ்வளவு வெயிட் இருக்கும், தங்கமா வெள்ளியா எதுல செஞ்சிருக்கும், எனக்கு மட்டும் தான் கிடைக்க போதா, எப்ப கிடைக்க போகுது, ஓடுது மைண்ட் உள்ள. இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம், ஹிஜ்ரி 5வது ஆண்டு. ஹிஜ்ரி 5வது ஆண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரா மேற்கொண்டு 5வது ஆண்டுல கஸ்வத் கந்தக்னு நம்ம படிச்சிருப்போம், அகல் போர்னு படிச்சிருப்போம். ட்ரென்ச், பேட்டில் ஆஃப் ட்ரென்ச், அகல் யுத்தம், கந்தக்குடைய யுத்தம்னு படிச்சிருப்போம். அதுல 3 எதிரிகள், குறைஷிகள், குறைஷி முஷ்ரிக்கீன்கள், குஃபார்கள், கதஃபான் முஷ்ரிக்கீன்கள், பனு குரைதா யூதர்கள், 3 நாடு சேர்ந்து வந்து இஸ்லாமிய அரசை தாக்குதல் செஞ்சா எப்படி இருக்கும். 3 நாடு சேர்ந்து இஸ்லாமிய அரசு மேல தாக்குதல். இன்னைக்கு எவ்வளவுதான் நடக்குது, இன்னைக்கு அப்படித்தானே. ஆப்கானிஸ்தான்ல 20 வருஷம் போரு அமெரிக்கா தன்னிச்சையா செஞ்சுச்சா, இல்ல கூட்டு படைகளாக வந்தாங்களே, நேட்டோன்னு சொல்றாங்களே, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன், அமெரிக்கா இருந்துச்சு அந்த கூட்டமைப்புல, ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸ் இருந்துச்சு, பிரிட்டன் இருந்துச்சு, இட்டாலி இருந்துச்சு, ஜெர்மனி இருந்துச்சு, கூட்டு படைகளாக தானே வந்தாங்க முஸ்லிம் நாடுகள் ஆக்கிரமிப்பு செய்யுது. அன்னைக்கும் அப்படிதான் வந்தாங்க, கூட்டமைப்பா தான் வந்தாங்க. அல்லாஹ் அதுதான் அஹ்ஸாப்னு சொல்றான், கூட்டமைப்புன்னு தான் சொல்லி காட்டுறான் அல்லாஹ். அது ஒருத்தர் குறைஷி மட்டும் வரல இஸ்லாமிய அரசுக்கு எதிரா, மதீனால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த அரசுக்கு எதிரா குறைஷிகள் மட்டும் வரல, பனு குரைதாவை சேர்க்கிறாங்க, கதஃபானை சேர்க்கிறாங்க, கூட்டமைப்பா வந்தாங்க. 10,000 பேர் கொண்ட படை. நம்ம சைடு அவ்வளவு இல்ல, 3000 தான் படை. இன்னைக்கு அச்சத்துல தான் இருந்தோம். போர் யுக்தி, ட்ரென்ச்சை தோன்றாங்க, அகல தோன்றாங்க, குழியை தோண்டி எதிரிகள் வரவிடாம தடுக்கிறதுக்கான ஒரு யுக்தி. அப்படிப்பட்ட சமயத்துல ஒரு கல் வந்து இடிபடுது, தோண்ட முடியல. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த கல்லை உடைக்கும் பொழுது
ஒரு ஸ்பார்க், ஒரு லைட், ஒரு வெளிச்சம் வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு யமனுடைய பகுதி காண்பிக்கப்படுது, இஸ்லாம் யமனை வெற்றி கொள்ளுமாறு நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஷாமுடைய பகுதி எனக்கு காட்டப்படுது, அங்க உள்ள சிவப்பு மாளிகைகளுக்கு இஸ்லாம் நுழைவதை நான் பார்க்கிறேன். பாரசீகம் வீழ்ச்சி அடைகிறத நான் பார்க்கிறேன், இஸ்லாம் பாரசீகத்தை வெற்றி கொள்ளுமாறு நான் பார்க்கிறேன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட தர முனாஃபிகீன்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது முனாஃபிகீன்கள், அங்க இருந்த நயவஞ்சர்கள் சொன்னாங்க, யாருப்பா இவரு, எல்லாம் பயத்துல இருக்கிறாங்க, பீதியில இருக்கிறாங்க, சிறுநீர் கழிப்பதற்கு கூட தனியாக செல்ல முடியல, அவ்வளவு பயம், குழியை தோண்டி மறைஞ்சு நம்மளே பயத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், எதிரிகள் வந்துட்டா என்ன செய்யறதுன்னு தெரியாம குழி தோண்டிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், எதிரிகள் முற்றுகையிட்டாங்க, பசியில கல்ல கட்டிக்கிட்டு இருக்கிறோம் வயிற்றுல, அவரே கல்ல கட்டிட்டு தான் இருக்கிறாரு. முனாஃபிகீன்கள் சொல்றது. இப்ப வந்துட்டு பாரசீகம் தெரியுது, ரோம் தெரியுது, யமன் தெரியுதுன்னா, ஆனா இது முனாஃபிகீன்களுக்கு இப்படி. சஹாபாக்கள் எப்படி தெரியுமா பார்த்தாங்க? சஹாபாக்கள் அவருடைய மைண்ட் இப்ப எங்க போயிடுச்சு? அஸாப்ல இல்ல இப்ப அவங்க மைண்ட். சொன்ன உடனே பாரசீகத்துக்கு உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய படை போறதாக கனவு கண்டுட்டு இருக்காங்க சஹாபாக்கள். நம்ம அந்த படையில இருப்பதாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன நினைப்பு? நிச்சயம் நடக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மைதானே, அப்போ நிச்சயம் இஸ்லாம் வெற்றி கொள்ளும், நம்ம அந்த படையில இருக்கிறோம்னு நினைச்சு பாக்குறாங்க. பாரசீகத்தை ஓபன் பண்ற மாதிரி, ரோமை வெற்றி கொள்ற மாதிரி, யமனை வெற்றி கொள்ற மாதிரி. இப்படி பல உதாரணங்கள் நம்ம பார்க்க முடியும் சீரால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி அவங்களோட கற்பனையை தூண்டுறாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பை எப்படி நீங்க வைக்கணும், நீங்க எதை நினைச்சு பார்க்கணும், நீங்க எப்படி கனவு காணணும், தூக்கத்துல உள்ள கனவு இல்ல, உங்களுடைய இஸ்லாமிக் அடிப்படையில எதிர்பார்ப்பை நீங்க எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இது மாதிரி ஒரு தடவை சொல்லி கொடுக்கும் போது, இது ஒரு சம்பவம், 2 சம்பவம், நிறைய சம்பவத்தை நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி அந்த எதிர்பார்ப்பை கொடுக்க ஒரு டைம் ரொம்ப ஆர்வமா இருந்த ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேள்வியே கேட்டுட்டாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, மின் ஐயில் மதீனத்தைனி துஃப்தஹு அவ்வலா யா ரசூலல்லாஹ், நிறைய இடத்துக்கு இஸ்லாம் போகும்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு ஆல்ரெடி, இந்த 2ல எதுக்கு முதல்ல இஸ்லாம் போகும்? இதெல்லாம் கேட்கறது எங்க? சாதாரண ஸ்டார்டிங் ஸ்டேஜ், மதீனால இஸ்லாமிய அரசு இப்பதான் இருக்குது, அப்ப கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த 2ல எந்த நகரத்துக்கு முதல்ல இஸ்லாம் போகும்? மதீனத்துல் ஹிரக்குல் குஸ்தாந்தினியாக்கா இல்ல ரோமுக்கான்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதீனத்து ஹிரக்குல் யானி குஸ்தாந்தினியா, ஹிரக்குல் கிழக்கு பைசாந்திய பேரரசை தலைநகராக கொண்ட குஸ்தாந்தினியா கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு தான் ஃபர்ஸ்ட் இஸ்லாம் போகும், அதுக்கு பிறகுதான் ரோமுக்கு போகும்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லி அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபநிஅமல் அமீரு அமீருஹா வல நிஅமல் ஜெய்ஷு ஸாலிகல் ஜெய்ஷ். அந்த குஸ்தாந்தினியா கான்ஸ்டான்டினோப்பிள் வரலாறுல படிச்சிருப்போம், இன்னைக்கு அதுக்கு பேர் இஸ்தான்புல், துர்க்கியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி இஸ்தான்புல், இன்னைக்கு அதுக்கு பேர். அதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த இடத்தை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வராங்கல்ல, அந்த அமீர் சிறந்த அமீர், அந்த படை சிறந்த படைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பஷாரத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி, முன்னறிவிப்பு. இன்னைக்கு நீங்க இஸ்தான்புல் பகுதிக்கு போனீங்கன்னா, துருக்கிக்கு போனீங்கன்னா, ஐயூப்னு ஒரு நகரம் இருக்கு, ஐயூப்னு ஒரு பகுதி, பேர் வைக்கிறோம்ல, எம்ஜிஆர் நகர், கவியரசு கண்ணதாசன் நகர் எல்லாம் பேர் வைக்கிறாங்களா, திப்பு ஸ்ட்ரீட், சில நபர்களுடைய பெயரை நம்ம சூட்டுறோம்ல இடத்துக்கு. அது மாதிரி துர்க்கியில ஐயூப் பகுதின்னு ஒரு பகுதிக்கு ஐயூப்னு பேர், இன்னொரு பகுதிக்கு ஃபாத்திஹ் அப்படின்னு பேர். யார் ஐயூப்? அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய பெயரை இஸ்தான்புல்ல இருக்கிற ஒரு பகுதிக்கு வைக்கிறாங்க. பேரை மட்டும் வைக்கல, அங்கதான் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கு. ஐயூப் மஸ்ஜித்னு ஒரு மஸ்ஜித் இருக்கு. ஒரு கேள்வி வரணும், அபு அய்யூப் அல் அன்சாரி மதீனால இருந்த சஹாபி, எப்படி அவர்களுடைய அடக்கஸ்தலம் இஸ்தான்புலுக்கு வந்துச்சு? எப்படி அவங்க அங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க? சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொன்ன ஹதீஸ் இருக்குல்ல, இந்த கற்பனை, இந்த எதிர்பார்ப்பு, அந்த படையில நானும் இருக்கணும்ன்றத நியத்து வச்சதின் காரணமாக பின்னாடி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய ஹிலாஃபத் அதை நோக்கி ஒரு படை அனுப்பும்போது அந்த படையில ஒரு சோல்ஜரா யார் இருந்தா? படை வீரரா அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. 90 வயசு அப்ப. சுப்ஹானல்லாஹ். எப்படி அந்த கற்பனை எதெல்லாம் செய்ய வைக்குது பாருங்க அந்த சஹாபாக்கள். 90 வயசுல அந்த படையில இருந்தார், ஆனா வெற்றி கொள்ள முடியல, நெருக்கத்துல போயிட்டு தோல்வி அடைஞ்சோம். அங்கேயே அவர் அடக்கம் செய்யறாங்க. இன்னைக்கு அவரோட அடக்கஸ்தலம் இஸ்தான்புலுடைய நியரஸ்ட் லேண்ட்ல பகுதியில் இருக்கு, துர்க்கியில இருக்கு. இந்த நகரத்துக்கு பேரு ஐயூப். அதே மாதிரி ஃபாத்திஹ்,
800 வருஷம் கழிச்சு அதை யார் கைப்பற்றான்னா முஹம்மது அல் ஃபாத்திஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய தளபதி. உஸ்மானியா கிலாஃபத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தளபதி அவர் தான் இடத்தை கைப்பற்றாரு. நபிகள் சொல்லி 800 வருஷம் கழிச்சு. அவருக்கு பேர் ஃபாத்திஹ், அவருடைய பேர் முஹம்மது தான். ஆனா உம்மத் அவருக்கு ஃபாத்திஹ்னு பேர் கொடுக்குது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிருக்காங்க, நிஅமல் ஃபாத்திஹு ஃபாத்திஹுஹா. அதை யார் அந்த நிலத்தை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வராரோ அந்த அமீர் சிறந்த அமீர், அந்த ஓபனர், அந்த ஃபாத்திஹ், அந்த இஸ்லாத்திற்காக அந்த நிலத்தை திறந்து வச்சாரு பாருங்க. ஃபாத்திஹ் நபி ஸல்லல்லாஹு பேர் சொன்னாங்க. அதே பேரை உம்மத் அவருக்கு கொடுத்துச்சு. நீங்க முஹம்மது இல்ல, முஹம்மது அல் ஃபாத்திஹ்னு சொன்னாங்க உம்மத் அவரை. இன்னைக்கு ஃபாத்திஹ்னு ஒரு பேர். அதேதான் சுராகாபின் மாலிக்குக்கும் அதேதான். பை தி பை அந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தலைமையில இஸ்லாம் பாரசீகத்தை வெற்றி கொள்ளும் பொழுது சுராக்காவை கூப்பிடுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? உண்மையிலேயே அந்த அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டுச்சு சுராக்காக்கு. அது நடந்துச்சு, நிகழ்ந்து, அந்த சம்பவம் நடந்துச்சு, உண்மை. சோ அதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்னைக்கு முஸ்லிம் உம்மத்துடைய யதார்த்தம் பார்க்கும்போது ரொம்ப பலவீனமாக பலஸ்தீன் ஆக்கிரமிக்க செய்யப்பட்டு, உய்குர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு, முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு, இஸ்லாம் ஒரு மேலோங்கிய நிலையில எல்லாம் இல்லைல்ல. இஸ்லாம் மேலோங்கிய நிலையில இருக்கா? முஸ்லிம்கள் பாதுகாப்பாக, இஸ்லாம் உலகளாவிய அளவில் ஒரு மேலோங்கிய தீனாக, மார்க்கமாக, உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்க்கமாக இன்னைக்கு தீனுல் இஸ்லாம் இருக்கா? இல்ல. முஸ்லிம் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாமிய புனித ஸ்தலங்கள், வணக்க வழிபாடுகள் இடிக்கப்பட்டு தான் இருக்குது, முஸ்லிம்களுடைய கண்ணியம் சீர்குலைக்கப்பட்டு தான் இருக்குது. அகதிகள் பிரச்சனை, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக அகதிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நிராசை வந்துருதுல. இதெல்லாம் மாறுமா? இதெல்லாம் சேஞ்ச் ஆகுமா? ஆனா இஸ்லாம் என்ன சொல்றது, நீங்க இப்படியே யோசிக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு வைங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இஸ்லாம் மேலோங்கினா எப்படி இருக்கும்? இஸ்லாம் மேலோங்கி மார்க்கமாக ஆச்சுனா எப்படி இருக்கும்? இஸ்லாம் உலகத்தை வழி நடத்தினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, எதிர்பாருங்க. நீங்க எதிர்பார்ப்பே உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்க அதோடைய செயல்பாட்டில் இருக்க மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் மாறாதுப்பா, இனிமே உலகத்தை இஸ்லாம்லாம் வழி நடத்தாது, இஸ்லாம்னா அவ்வளவுதான் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு அமெரிக்கா, பிரிட்டிஷ், ரஷ்யா, சைனா இவர்கள் தான், குஃபார்களுடைய சிந்தனை தான், முதலாளித்துவம் தான், மதச்சார்பின்மை தான், ஜனநாயகம் தான், இஸ்லாம்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது, இன்னைக்கு சாத்தியம் இல்லை இப்படின்னு நம்மளே நிராசை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நோக்கிய செயல்பாடுல நம்ம ஈடுபடுவோமா? யோசிச்சு பாருங்க. அப்ப முதல்ல நமக்கு என்ன இருக்கணும்? அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த எதிர்பார்ப்பு முதல்ல நமக்கு இருக்கணும். இஸ்லாம் ஜெயிக்கும், இஸ்லாம் உலகத்தை ஆளும், அனைத்து மக்களுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் கொடுக்கும்ன்ற நம்பிக்கை நமக்கு முதல்ல வரணும். சில அக்கீதாவோட தொடர்புபடுத்தி பார்ப்போம். இஸ்லாமிய அக்கீதாவே என்ன சொல்லுது? இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கையில சில நம்பிக்கைகள் யதார்த்தத்துக்கு செவி புலன்களுக்கு அப்பாற்பட்டது தானே. மறுமை நாளை பார்த்துருக்கிறோமா? மறுமை நாளை பார்த்துருக்கிறோம், சொர்க்க நரகத்தை கண்ணால பார்த்துருக்கிறோம், நம்புறோமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல பல விஷயத்த சொல்லும் பொழுது நம்பிக்கை கொள்றோம்ல, சொர்க்கம் இருக்குன்னு நம்புறோம், ஆணித்தனமா நம்புறோம், எந்த டவுட்டுக்குமே இடம் இல்லாம நம்ம சந்தேகம் இருக்கா யாருக்காச்சும்? எந்த சந்தேகமும் இல்லை. மறுமை நாள் நிச்சயம், இந்த உலகம் அழிகிறது நிச்சயம், மறுமை நிச்சயம், கேள்வி கணக்கு நிச்சயம், சொர்க்கம் நிச்சயம், நரகம் நிச்சயம். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எந்த சந்தேகமும் இல்லை, நிச்சயமா நம்புறோம். அப்போ பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை நான் கண்ணால் இப்ப இருக்கிறத நான் பார்த்து நம்புவோம் அப்படின்னா இஸ்லாத்துடைய அடிப்படையே அப்படி இல்லையே. இதை நம்பலன்னா ஒருத்தர் முஸ்லிமே கிடையாது, அப்படிதானே? யதார்த்த எனக்கு கண்ணுக்கு சொர்க்கம் தெரியல, நரகம் தெரியல, நான் எப்படி நம்புறது? கேள்வி கேட்கிறோமா? அல்லாஹ் சொல்லிட்டா சொர்க்கம் இருக்குன்னு, நிச்சயமா சொர்க்கம் இருக்கு, உண்மை, நம்ம தானே செய்யறோம். அப்போ பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை நம்புவதுன்றது இஸ்லாத்தோட அடிப்படையாக இருக்கு. எந்த அளவுக்கு அடிப்படை மட்டும் இல்ல, அது பல நபர்களை எவ்வளவு பெரிய சாதனைகளை, எவ்வளவு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு அது பயன்பட்டு இருக்குன்னு பாருங்க. பிலால் இப்னு ரபா, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அஹ்ல யாசிர் குறைஷிகளால சித்திரவதை செய்யப்பட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, சப்ரன் அஹ்ல யாசிர் ஃப இன்ன மௌஇதுகுமுல் ஜன்னah. பொறுமையாக இருங்க யாசிரின் குடும்பத்தாரே, நான் உங்களை எங்க மீட் பண்றேன்? சொர்க்கத்துல நான் உங்களை மீட் பண்றேன்னு சொல்றாங்க. மௌஇத்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஸ்பாட்ல மீட் பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்துல வந்துருங்க சந்திக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டு போறாங்க? பொறுமையா இருங்க யாசிரின் குடும்பத்தாரே, உங்களை நான் எங்க பாக்குறேன்? நான் உங்களை சொர்க்கத்துல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதே தான் சொன்னாங்க, அஹதுன் துன்ஜிக யா பிலால், அஹத் உங்களை பாதுகாத்துரும் பிலால், அப்படியே இருங்க நீங்க. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, இதே வேற மாதிரி யோசிங்க. அடி வாங்கிட்டு இருக்கேன், பிரச்சனையில இருக்கிறேன், என் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை, இப்போ வந்து சொர்க்கத்துல பாக்குறேன், அஹத் என்ன பாதுகாக்கணும். அஹத் எங்க என்ன பாதுகாத்துச்சு? அஹத் என்ன தண்டனை தான் கொடுத்துச்சு. பாதுகாத்துச்சுன்னா என்ன நினைச்சாங்க அவங்க? மறுமையில என்ன இந்த அஹத் என்ன பாதுகாக்கும், சொர்க்கத்துல நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறேன்,
இப்போ இவங்களோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்துச்சு? இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன ஓடிட்டு இருக்கும்? அந்த வலி, பிரச்சனை இது இருந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு இப்படி சொல்லிட்டு போனவங்க என்ன ஓடி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க மைண்ட்ல இப்ப என்னெல்லாம் ஓடி இருக்கும்? சொர்க்கத்துல நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சொர்க்கத்துல. நினைச்சு பார்த்திருப்பாங்களா இல்லையா? நினைச்சு பார்த்திருப்பாங்க. யதார்த்தமா சொல்லும். இப்படி உலகத்தை தாண்டி, புலன்களை தாண்டி சொர்க்க நரகத்தை கற்பனை செய்யக்கூடிய மக்களை அபூஜஹலோ உமையாவோ ஏதாவது செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு போயிடுச்சு அவங்களுக்கு. நான் பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட் பண்ற சொர்க்கத்துல இப்படி ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி ஒரு நினைப்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை அவங்களுடைய ஈமானையும் அவங்க உறுதியும் குலைச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இவங்களால இப்படி ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்க மக்களை குலைச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? குலைக்க முடியல. அதான யதார்த்தம். குலைக்க முடியல. அங்க யார் ஜெயிச்சா? பிலால்றதெல்லாம் தான் ஜெயிச்சாங்க. அவங்களால அவங்களோட ஈமானை உடைக்க முடியல குறைஷி தலைவர்களால. சோ அந்த அடிப்படையில தான் நம்ம சொல்றோம். அப்போ இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கும், இஸ்லாம் உலகத்தை வழி நடத்தும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமா அப்படின்ற கேள்வியை தாண்டி அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்களா இஸ்லாம் மேலோங்கும்னு? பலஸ்தீன் மீட்டெடுக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்திருக்காங்களா? அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கானா? மீண்டும் முஸ்லிம்கள் மேலோங்கிய நிலைக்கு வருவாங்க, இஸ்லாம் மேலோங்கிய நிலைக்கு வரும். இப்படியே நீங்க இருந்துட மாட்டீங்க, இப்படியே தோல்வியிலே இருந்துட மாட்டீங்க. நீங்க ஒரு நாள் ஜெயிப்பீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கூட நிக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆறுதல் உங்களுக்கு இருக்கு, அல்லாஹ்வுடைய சப்போர்ட், அல்லாஹ்வுடைய ஆதரவு உங்கள்கிட்ட இருக்கு. நம்ம வெறும் எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல, அந்த எதிர்பார்ப்பை நோக்கி அழைப்பு பணியோ அதோடக்கான வேலைகளை செய்யும் பொழுது ஆதரவா யார் இருக்கான்னு சொல்றாங்க? அல்லாஹ் சொல்ற நான் இருக்க ஆதரவான்னு சொல்றான். நீங்க எதிர்பார்ப்பு, அந்த பஷாரத், அந்த நற்செய்தியை நோக்கி நீங்க வேலை செய்யுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யார் இருக்கிறா? இந்த உலகத்தை படைச்ச ரப்பு நான் இருக்கிறேன், நீங்க தைரியமா வேலை செய்யுங்க, இது நடக்கும்ன்றான் அல்லாஹ். அல்லாஹ் நான் இருக்கிறேன்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னான், குல் நபியே நீங்க சொல்லுங்க. குறைஷி தலைவர்கள் தாவா பணியை தடுத்துருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை பிரச்சனை சொன்னாங்களே, குடலை தூக்கி வச்சாங்க, எவ்வளவு பிரச்சனை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, அவங்கள்ட்டே சொல்லுங்க. ஹுவல் காதிர், அல்லாஹ் அனைத்து விஷயத்தையும் செயல்படுத்துவதற்கு ஆற்றல் மிக்கவன் சொல்லுங்க. குல் ஹுவல் காதிர், அவன் காதிர்னு சொல்லுங்க நபியே. அலா ஐயபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும், அந்த எதிரிகளுக்கு மேல இருந்து தண்டனை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் ஒண்ணும் என்ன பெரிய விஷயம் கிடையாது. சொல்லுங்க நீங்க அல்லாஹ் ஏபிள்னு சொல்லுங்க, அல்லாஹ் வல்லவன்னு சொல்லுங்க, மேல இருந்து தண்டனையை கொடுப்பான்னு சொல்லுங்க. மம்மி தஹ்தி அர்ஜுலிக்கும், கீழ இருந்து தண்டனையை கொடுப்பான், அதுக்கும் அல்லாஹ்க்கு வல்லமை இருக்குன்னு சொல்லுங்க. ஓ எல்பிஸாக்கும் ஷியஅன், உங்களுடைய கூட்டு நீங்க ஒற்றுமையா இருக்கிறீங்க, எதிரிகள் உங்களை என்ன செய்வான் அல்லாஹ் டிஸ்இன்டகிரேட் பண்ணிடுவான். உங்களுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்கும் அல்லாஹ்க்கு என்னது வல்லமை இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நபியே. வயுதீக பஅஸ பஅதின், உங்களை பிரிச்சு உங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதத்தையும் குரோதத்தையும் ஆக்குவதற்கும் அல்லாஹ் என்ன இல்ல பெரிய விஷயம் கிடையாது செய்யறதுக்குன்னு சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த சபபோட, இந்த ஆயத்துடைய சபபை பார்க்கும்போது, இந்த அழைப்பு பணி செஞ்சுட்டு இருக்கும்போது எதிர்ப்பு வரும்போது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வேட்டையாடிட்டு வராங்க. செய்தி போது இந்த மாதிரி உங்களுடைய சகோதரருடைய மகனை இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹம்ஸா கேட்டோன்னே என்ன ஆயிடுச்சு? இஸ்லாம் ஏத்துக்கிட்டார். இவ்வளவு நாள் வரைக்கும் ஹம்ஸா ரலியல்லாஹு எந்த கேம்ப்? குறைஷிகள் கேம்ப், இஸ்லாமிய கேம்ப்ல இல்ல. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சொந்தக்காரர் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய பாப்பா தான், பெரிய தந்தை தான். ஆனா இஸ்லாமை ஏத்துக்கல, குறைஷிகளுடைய கேம்ப்ல தான் இருந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு கேட்ட பிறகு அல்லாஹ் குறைஷ்ல இருந்து ஒருத்தரை இப்ப யாருக்கு சேர்த்து கொண்டு வந்துட்டான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேம்புக்கு, இஸ்லாமிய கேம்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹம்ஸா ரலியல்லாஹு மாத்திட்டான். சோ அதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கேப்பபிள், அல்லாஹ் எதையும் செய்யக்கூடியவன், அல்லாஹ் காதிர், அல்லாஹ் நம்புங்க. நீங்க நான் ஒரு விஷயம் செய்ய சொல்றேன் அப்படின்னா அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, நடக்குமா நடக்காதா யோசிக்காதீங்க. நான் தானே கட்டளை கொடுத்தேன், நான் சொன்ன கட்டளை நடைமுறைப்படுத்தக்கூடிய கட்டளை தான் நான் உங்களுக்கு கட்டளையா கொடுத்திருக்கிறேன். இஸ்லாமிய மேலோங்கிய மார்க்கமாக ஆக்கணும், நிலத்தை மீட்டெடுக்கணும், ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றணும், உலகத்தை இஸ்லாத்தை கொண்டு வழி நடத்தணும்னா நீங்க இன்னைக்கு யதார்த்தத்தை யோசிச்சு இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சாதீங்க. நான் தானே கட்டளை கொடுத்தேன், இது சாத்தியம் தான், நீங்க செய்யுங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா யார் இருக்கிறா? நான் இருக்கிறேன்னு நல்லா சொல்லி காட்டுறான். என்னுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு, நீங்க தைரியமாக உங்களுடைய கட்டளையை நோக்கி நீங்க விரையுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சோ அப்ப அந்த கைபான விஷயத்தை நம்புறது இருக்குல்ல, சோ அப்ப அந்த கைப் சுப்ஹானல்லாஹ் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு இஸ்லாம் மேலோங்கும்னு சொல்றது நம்ம சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்மள்ட்ட நிறைய பேர் இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிய மேலோன்மை, இஸ்லாம் மேலோங்கும், முஸ்லிம்களுக்குன்னு ஒரு அரசு வரும், இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் கற்பனை பண்றீங்களா? சாத்தியமே இல்ல, இம்பாசிபிள் இப்படி சொல்றாங்களே. யோசிச்சு பாருங்க, காரல் மார்க்ஸ் தெரியுங்களா? எல்லாரும்
காரல் மார்க்ஸ் போய் படிக்கணும், நிச்சயமா படிக்கணும் இவங்களை பத்திலாம். கம்யூனிசத்துடைய தந்தைன்னு சொல்லலாம். கம்யூனிச சித்தாந்தத்துடைய ஃபாதர் ஆஃப் கம்யூனிஸ்டிக் ஐடியாலஜி, சோசியல் கம்யூனிஸ்டிக் ஐடியாலஜின்னு சொல்றோம்ல, பொது உடைமை, சமத்துவம், கம்யூனிசம் சொல்றோம்ல, அதோடைய தந்தை காரல் மார்க்ஸ். ஐரோப்பால வரும் பொழுது அவருடைய கற்பனை என்ன தெரியுமா? உலகத்தை கம்யூனிசம் ஆதிக்கம் செலுத்தும்ன்றது அவருடைய கற்பனை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இல்ல, அல்லாஹ்வுடைய வேதம் அவங்களுக்கு கொடுக்கப்படல. அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் கம்யூனிசவாதிகள், அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை எடுத்துக்காதவங்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்க உலகத்தை நான் கொண்டு வந்த இந்த கம்யூனிசம் உலகத்தை ஆட்சி செய்யும், அவங்க கற்பனை பண்றாங்க. கற்பனை மட்டும் பாடல, அதை நோக்கி செயல்பட்டு இரண்டாவது பெரிய சித்தாந்த அரசாக யுனைடெட் சோவியத் ரஷ்யாவை உருவாக்கி காமிச்சாங்களா இல்லையா? காமிச்சாங்க. அமெரிக்காவுக்கு சேலஞ்ச் பண்ணி ஒரு அரசை உருவாக்கினாங்க, சோவியத் ரஷ்யா உருவாக்கி காமிச்சாங்க. அவர்களால முடியும்னா நம்மளால முடியாதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை நமக்கு இருக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நமக்கு இருக்கு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு இருக்கு, 1300 வருஷம் நடைமுறைப்படுத்திய வரலாறும் நமக்கு இருக்கு. இது போதாதா? திருப்பி ஒரு இஸ்லாமிய அரசை கொண்டு வந்து முஸ்லிம்கள் உலகத்தை ஆதிக்கம் செலுத்தி, இஸ்லாத்தை வைத்து உலகத்தை ஆதிக்கம் செலுத்தி அனைத்து மக்களுக்கும் நிம்மதியான செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு இஸ்லாம் தகுதியற்றதுன்னு நினைக்கிறோமா? நம்ம முஸ்லிம்கள் நமக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறோமா? நம்மளே அப்படி நினைச்சுக்கிறோமா? நம்மளால முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளையும் இருக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியும் இருக்கு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலும் இருக்கு, அல்லாஹ்வுடைய ஆதரவும் இருக்குன்றதை நம்ம நம்பணும். சோ அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம சொல்றோம். அப்ப மோட்டிவேஷன் எது நம்மளை மோட்டிவேட் பண்ணும் செயல்படுத்துறதுக்கு? பொதுவாகவே ஒரு ஆபீஸ்ல இருக்கிறோம்னா, ஒரு வியாபாரம் செய்யறோம், நீங்க இவ்வளவு வியாபாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஓனர் சொல்றாரு உங்களுக்கு இந்த போனஸ் இவ்வளவு தரோம். இதுதான் தானே மோட்டிவேஷன் வேலை செய்யறதுக்கு. ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், கிளைண்ட் சொல்றாரு யாரு இந்த டார்கெட்டை முடிச்சீங்களோ கிளைண்ட் வந்து உங்களுக்கு போனஸ் கொடுக்குறாராம், டைரக்டர் வந்து உங்களை மீட் பண்ணி போனஸ் கொடுப்பாரு, சிஇஓ வந்து மீட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப எப்படி வேலை செய்வாங்க? ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும்ல வேலை செய்யறதுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மோட்டிவேஷன் தான் நம்ம கொடுக்குறான். நீங்க இதை செஞ்சீங்கன்னா என்னுடைய உவப்பை நீங்க பெறுவீங்க, சொர்க்கம் இருக்கு உங்களுக்கு, அங்க ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தை நான் கொடுக்குறேன், அங்க என்னென்னலாம் இருக்கும்னு நல்லா சொல்லி காட்டுறான். பர்னிச்சர் எப்படிப்பட்ட பர்னிச்சர், எப்படிப்பட்ட குஷன்கள் இருக்கும், எல்லாத்தையும் விவரிக்கிறானே அல்லாஹ் குர்ஆன்ல. அலல் அராயிகி முத்தகியூன், ரொம்ப ஒரு கண்ணியமான ஒரு அழகான பர்னிச்சர் எல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்றானே குர்ஆன்ல. அல்லாஹ் சொல்றது நீங்க நினைச்சு பார்க்கணும். உங்க கையில உணவு பொருட்கள் வரும்னு சொல்றானே, பழங்கள். இன்னைக்கு நீங்க இப்ப தண்ணி வேணும்னா, எனக்கு தண்ணி வேணும்னா யாராச்சும் ஊத்தி கொடுக்கணும் டம்ளர்ல. சொர்க்கத்துல அல்லாஹ் அப்படி சொல்லலையே, நீங்க நினைங்க உங்களுக்கு நான் கொடுக்குறேன்றானே. குர்ஆன் வசனம் நான் சொல்றது. அவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்றான். இதுதானே மோட்டிவேஷன் முஸ்லிம்களுக்கு. நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான்ல, நரகத்தை பத்தி சொல்லும் போது இன்னைக்கு மரத்தை வந்து நம்ம நெருப்புல மரத்தை வச்சோம்னா, நம்ம விறக வச்சோம்னா விறகு எரிஞ்சிடும் தானே. நெருப்புல விறகு பட்டா விறகு சாம்பல் ஆயிடும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது நரகத்தை பத்தி அந்த நெருப்புல மரம் வளருதுன்னு சொல்றான். ஷஜரத்துன் ஜக்கூம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நெருப்புல மரம் வளருதுன்றான். எப்படி நெருப்புல மரம் வளரும்? நம்மளால கற்பனை செய்ய முடியல. ஆனா அல்லாஹ் சொல்றான் அப்படிதான் நான் நரகத்தை வச்சிருக்கிறேன்றான். நெருப்பால் ஆன மரம், அதுல உள்ள பழங்கள் மிருகங்களுடைய தலையை போன்று இருக்குன்னு சொல்றான். இதுதான் நரகத்துல தண்டனைன்னு சொல்றான். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றான் அல்லாஹ்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு யோசிச்சு பார்த்தா அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு நினைக்கணும். சொர்க்கத்தை பத்தி படிக்கும் போது அதை கற்பனை செஞ்சு அதை இமேஜின் பண்ணி அதை நினைச்சு பார்க்கும் போது அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கணும். அதுக்கு தானே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நினைச்சு பார்க்கணும்ல, நம்ம நினைச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்துல போய் என்னெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் சந்திக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கலாமா, நபிமார்களெல்லாம் கூப்பிட்டு சந்திக்கலாமா, இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும்ல. அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். நீங்க நினைச்சு பாருங்க, நினைச்சு பார்த்தா தான் செயல்படுவீங்க. சோ அந்த அடிப்படையில தான் நம்ம சொல்றோம். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு முஸ்லிம் உம்மத்திட்ட இருக்கணும். முஸ்லிம் உம்மத் தோல்வி அடைஞ்ச உம்மத் கிடையாது, வெற்றிக்கான உம்மத் முஸ்லிம் உம்மத். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கிய நிலையில அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்குறான்ல, வாக்குறுதி தாண்டி கட்டளையாவும் அல்லாஹ் கொடுக்குறான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி. அவனே தன்னுடைய தூதரை நேரான மார்க்கத்தை கொண்டு, சத்திய வழியை கொண்டு அனுப்பினான். எதற்கு தெரியுமா? லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி, மற்ற எல்லா மார்க்கத்தையும் விட இந்த ஹக்கான உண்மையான தெளிவான இந்த தீனுல் இஸ்லாம் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான்
தன் தூதரை அனுப்பினேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம் மேலோங்கிய மார்க்கமாக ஆக்குவதற்கு அல்லாஹ் உங்களையும் என்னையும் சாட்சி செய்வானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதல் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். ஸோ அப்போ கற்பனை, எதிர்பார்ப்பு, கனவு காண்றது, யோசிச்சு பார்க்கறது, பின்னாடி இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத பற்றிலாம் சில விளக்கங்களை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையில் சொல்லும் போது பொதுவாக நம்ம யதார்த்தத்தை வச்சு யோசிச்சிடக்கூடாது. யதார்த்தம் சொல்லும்போது ரியாலிட்டி, இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ரியாலிட்டி, யதார்த்த சூழல், நிகழ்கால சூழலை வச்சு நம்ம யோசிச்சோன்னா அது நடக்குமா, இதை வச்சு நம்ம யோசிச்சிடக்கூடாது. இதை வச்சு யோசிச்சோன்னா அமெரிக்கா இவ்வளோ பெருசு, ரஷ்யா இவ்வளோ பெருசு இப்படின்னு யோசிக்க தோணிடும். மாறாக இந்த நிகழ்காலம் இல்லை, எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்னுடைய செயல் தான். முஸ்லிம் உம்மத் எப்படிப்பட்ட செயலை செய்யணும்ன்றது குர்ஆன் சுன்னா தீர்மானிக்கணும். குர்ஆன் சுன்னா நம்மளை என்ன செய்ய சொல்லுது, எதெல்லாம் செஞ்சா இந்த மார்க்கம் மேலோங்கிய நிலையில வரும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் இருக்கணுமே தவிர நிகழ்காலத்தை வச்சு யோசிச்சுட்டு இதெல்லாம் நடக்காதுன்ற ஒரு விஷயத்துக்கு நம்மளே வந்துடக்கூடாது. ஏன்னா குர்ஆன் சுன்னா சொல்லுது இஸ்லாம் மேலோங்கும்னு குர்ஆன் சுன்னா சொல்லுது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாக்குறுதி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு வேறுபாடு என்னன்னா, கற்பனை செய்யறது, நினைச்சு பார்க்கறது, எதிர்பார்க்கறதுன்றதுல பிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகள் சொல்லுவாங்க, தத்துவ பிலாசபர்ஸ் சொல்லுவாங்க, தத்துவவாதிகள். இவர்கள் செய்யக்கூடிய கற்பனை இல்லை நம்ம இங்க சொல்றது. தத்துவவாதிகள் வந்துட்டு பேனாவை கையில் எடுத்துட்டு, பேப்பர் எடுத்துட்டு, சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு உட்காந்து ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிட்டு யதார்த்தத்துக்கு முரணான, யதார்த்தத்துக்கே ஒப்பிட முடியாத, நடக்காத ஒரு விஷயத்தை வர்ணிச்சு கவிதை எழுதி கற்பனை திறனோட யோசிச்சு எழுதிக்கிட்டு இருப்பாங்களா, எழுதி எழுதி பேப்பரை கிழிச்சு போட்டு, அந்த கற்பனை நம்ம இங்க சொல்லல. தத்துவவாதிகள் செய்யக்கூடிய கற்பனை நம்ம இங்க சொல்லல. அது எந்த செயலுக்கும் உங்களை நகர்த்தாது. யதார்த்தத்துக்கு முரணான கற்பனை அவர்கள் செய்யக்கூடியது. ஆனா நம்ம இங்க சொல்றது குர்ஆன் சொன்னா நம்மளை எப்படி யோசிக்க சொல்லுதுன்றதை நம்ம சொல்றோம். அப்போ நம்ம அப்படி யோசிக்கிறோம்னா அதை நோக்கி செயல்படணும்ன்றது அர்த்தம். சொர்க்கத்தை அல்லாஹ் சொல்றானா அதை நோக்கி செயல்படணும்னு அர்த்தம். நரகத்தை சொல்றானா அதுல இருந்து தவிர்த்துக்கக்கூடிய செயல்களை நம்ம செய்யணும்னு அர்த்தம். நம்முடைய செயல்பாடுகளை நவர்த்தக்கூடிய கற்பனையாக அது இருக்கணும். கற்பனை செஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. எதிர்பார்ப்பு நான் வச்சுட்டேன், நான் கற்பனை செஞ்சு பாக்குறேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது சொல்லணும். அந்த கற்பனையும் அந்த எதிர்பார்ப்பும் அந்த நினைத்து பார்ப்பதும் உங்களை அமல்ல நோக்கி நவர்த்தணும். அப்படிப்பட்ட கற்பனையா அது இருக்கணும். அதுதான் யூஸ்ஃபுல் இமேஜினேஷன் சொல்றோம். இல்லைன்னா அது வேஸ்ட்ஃபுல் இமேஜினேஷன் ஆயிடும். ஸோ இப்போ அந்த அடிப்படையில் ஒரே ஒரு நற்செய்தியை சொல்லி எனக்கு ஒரே இன்னைக்கு பலஸ்தீன் நம்ம பார்க்குறோம்ல, இன்னைக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்க முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. 75 வருஷங்களாக அந்த நிகழ்வு, அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதியை பாருங்க. இன்ன ஹாதல் அம்ர் காயினும் பில் மதீனா, இந்த விஷயம், இந்த இஸ்லாமிய அரசுன்றதோட தலைமைத்துவம் மதீனால இருக்கும்னு சொல்றாங்க. ثم بالجزيرة ثم بالشام ثم بالعراق ثم بالمدينة ثم بالبيت المقدس فإذا كان بيت المقدس فثم عكر دارها ولا يخرج من ديارهم. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த இஸ்லாமிய அரசுடைய தலைமைத்துவம் மதீனால இருக்கும். முதல் தலைமைத்துவம் மதீனா நபி ஸல்லல்லாஹு உருவாக்கி, அதற்கு பிறகு கூஃபா ஈராக்குக்கு போகும்னு சொன்னாங்க. பிறகு ஜஸீரத்துல் அரப் திருப்பி ஜஸீராக்கு வரும்னு சொல்றாங்க. திருப்பி ஷாமுக்கு போகும்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, அது மதீனான்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டான்டினோப்பிள் சிட்டின்னு அன்னைக்கு நகரம்னு அறியப்படக்கூடிய கான்ஸ்டான்டினோப்பிளுக்கும் இருக்கும். அதற்கு உஸ்மானிய ஹிலாஃபா அங்கதான் இருந்துச்சு, இஸ்தான்புல் தலைநகரமாக. அதற்கு பிறகு அது பைத்துல் முகத்தஸிற்கு வரும்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வாக்குறுதி, நீங்கள் யூதர்களை வெற்றி கொள்வீர்கள். ஒரு மரம் சொல்லும் என் பின்னாடி யூதர் இருக்கான்னு சொல்லிட்டு பல முன்னறிவிப்பு இருக்கு. இஸ்லாம் மேலோங்கும், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுவது மட்டும் இல்ல, வரக்கூடிய இஸ்லாமிய ஹிலாஃபத்துடைய தலைநகரமாகவே பைத்துல் முகத்தஸ் இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒன்ஸ் அது அங்க போயிடுச்சுன்னா யாரும் அதை அங்கிருந்து அகற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட நிகழ்வை சாட்சி பகரக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கி அருள் பெறும் வேணும் என்று செய்து துஆ செய்து எனது இந்த இரண்டாவது நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.